ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. நான் என்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அது மட்டும் படிச்சிங்கன்னா போதும். நான் இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும். நம்ம இந்திய வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிபி 700லேருந்து 1200 வரைக்கும் தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. கிபி 1200லேருந்து 1700 வரைக்கும் பின் இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இம்பார்ட்டண்ட், வேற எதுவும் கிடையாது. அவுரங்கசீப்போட அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் யாரு அப்படின்னா காஃபி கான். கடந்த காலத்தை மறுபதிவு செய்வதற்கு உதவக்கூடிய ஆதாரங்களான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா பதிவுகளை தான் சான்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றுகளை 2 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்நிலை சான்றுகள், இரண்டாம் நிலை சான்றுகள் அப்படின்னு. முதல்நிலை சான்றுகள்ல என்னென்ன வரும் அப்படின்னா பொறிப்புகள், அதாவது கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களும். அடுத்தது என்னன்னா நினைவு சின்னங்கள், அப்புறம் நாணயங்கள். இரண்டாம் நிலை சான்றுகள்ல என்ன வரும் அப்படின்னா இலக்கியங்கள், கால வரிசையிலான நிகழ்வு பதிகள், பயணக் குறிப்புகள், வாழ்க்கை வரலாற்று நூல்கள், சுயசரிதைகள், இதெல்லாமே இரண்டாம் நிலை சான்றுகள். பொறிப்புகள் அப்படின்னா என்ன அப்படின்னா பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றில் மேற்பரப்பின் மீது பொறிக்கப்படுற எழுத்துக்களை தான் பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 13ஆம் நூற்றாண்டு முதலாக செப்பு பட்டயங்களுக்கு பதிலாக பனையோலைகளும் காகிதமும் பயன்பாட்டிற்கு வந்தது. காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய பாரசீகத்தின் நடைமுறையின் காரணமாகவும் செப்பு பட்டயத்தோட விலை அதிகமாக இருந்ததுனாலையும் தான். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்கது. உத்திரமேரூர், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்க கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டது அப்படின்றது விரிவாக சொல்லுது. சோழ அரசர் பார்த்தீங்கன்னா நிலங்களை கொடையா வழங்கினாங்க. அதுக்கு நிறைய வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. வேளாண் வகை அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் அப்படின்னா கோயில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளிச்சந்தம் அப்படின்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நினைவு சின்னங்கள். இப்போ கோவில், அரண்மனை, மசூதி, கல்லறை, கோட்டை, அப்புறம் கோபுரம், ஸ்தூபி, இந்த மாதிரி இருக்க கட்டடங்கள் எல்லாமே நினைவு சின்னங்கள்ல வரும். இப்போ டெல்லி சுல்தான்கள் புது வகையான ஒரு கட்டடக்கலையை அறிமுகம் செஞ்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா வளைவுகள், ஒடுக்கிய வடிவ கோபுரங்கள், குவிமாடங்கள், இதெல்லாம் அதோட முக்கிய அம்சமா இருக்கும் அவங்களோட நினைவு சின்னங்கள்ல. ஹம்பியில் உள்ள வித்தாலா, விருபாக்ஷா கோவில்கள்லாம் விஜயநகர அரசரோட பங்களிப்பை பறைசாற்றுது. 15ஆம் நூற்றாண்டுல இருந்தது அதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாணயங்கள். நாணயங்கள்லாம் அந்த காலத்துல பேரரசர்களோட பொருளாதார நிலை குறித்த செய்திகள் தான் மேக்சிமம் சொல்லியிருக்கு. முகமது கோரி அவர் வெளியிட்ட தங்க நாணயத்துல பெண் தெய்வமான லக்ஷ்மியோட வடிவத்தை பொறிச்சிருக்காரு. அதுக்கு இல்லாமல் அவரோட பெயரையும் சேர்த்து பொறிச்சிருக்காரு அதில். டெல்லி சுல்தான்களின் காலகட்டத்தை அறிந்து கொள்ள ஜிட்டல் என்னும் செப்பு நாணயம் தான் பயன்படுச்சு. ஒரு ஜிட்டல் அப்படின்றது 3.6 வெள்ளி குன்றி மணிகளை கொண்டது. 48 ஜிட்டல்கள் சேர்ந்தது தான் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமம். இல்துமிஷ் வெளியிட்டது டங்கா நாணயம், அதாவது வெள்ளி நாணயம். அலாவுதீன் கில்ஜி வெளியிட்டது தங்க நாணயம். முகமது பின் துக்ளக் வெளியிட்டது செப்பு நாணயம். சோழர்களோட காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுருச்சு. ஜெயதேவரோட கீத கோவிந்தம் அப்படின்ற நூல் தான் தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். சந்த் பார்த்தை அப்படின்றவர் எழுதின பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற நூல் ராஜபுத்திர அரசர்களோட மன துணிச்சலை படம் பிடித்து காட்டுது. அடிமை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஜ்ருதீன் மாமூதுவரால் ஆதரிக்கப்பட்ட அரசர் யார் அப்படின்னா மின்கச் உஜ் ஷிராஜ். டெல்லி சுல்தானியத்தின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னா தாஜ் உல் மா அசீர். இந்த நூலை எழுதுனது யார் அப்படின்னா ஹசன் நிமாஜி. தபக்கத் அப்படின்னா தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் அப்படின்னு பொருள். தஜீக் அப்படின்னா சுயசரிதை. தாரிக் அல்லதுன்னா தாகுயூக் அப்படின்னா வரலாறு அப்படின்னு பொருள். பத்தானியின் வரலாற்றை பற்றும் கூறும் நூல் எது அப்படின்னா தாரிக் இ பத்தானி. அரேபியாவில் பிறந்த மொரோக்கோ நாட்டு அறிஞர் யார் அப்படின்னா இபன் பகதூஷா. சுல்தான் முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து
தெற்கே இருந்த தேவகிரிக்கு அதாவது தௌலபாத்துக்கு வந்து மாற்றி டெல்லியை வந்து பொட்டற்காடாக்கினார். நிக்காலோ கோண்டி அப்படின்ற இத்தாலிய பயணி வந்து 1420 வந்து விஜயநகருக்கு வந்து வந்தார். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸு. இதே மாதிரி அடுத்த லெசனுக்கும் வந்து பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.